கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 30வது வசனம். ரோமர் 1:30. ரோமன்ஸ் 1:30. புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தையுள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். அதாவது நேற்றைக்கு என்ன சொன்னார், அதை நேற்றைக்கு பார்த்த வசனம் 29வது வசனத்தில் ஒரு 10 காரியம் சொன்னார். யாரை பற்றி சொல்லும்போது சொன்னார், தேவனை அறியக்கூடிய அறிவு இருந்தோம் அதை பற்றுக்கொள்ளாமல் அவங்க அவங்க கர்த்தருக்கு விரோதமாக பண்ணதுனால அவங்கள தகாதவைகளை செய்யப்படக்கூடிய ஒரு சிந்தையை கொடுத்தாரு. அதனால் அவங்க தகாதவைகளை செய்து இப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு 10 காரியம் சொன்னார். இன்றைக்கி பாருங்கள், முதலாவது புறங்கூறுகிறவங்க, 2வது அவதூறு பண்ணுகிறவர்கள், 3வது தேவ பகைஞர், 4வது துராகிருதம் பண்ணுகிறவர்கள், 5வது அகந்தையுள்ளவர்கள், 6வது வீம்புக்காரர், 7வது பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்கள், 8வது பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள். 8 காரியம் சொல்கிறார். சிந்திச்சு பாருங்கள், இவங்கெல்லாம் யார்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, இங்கேயும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள என்ன கேடான சிந்தைக்கு வந்ததுனால அவர்கள் தேவ விரோதமான காரியங்களை செய்து இப்படிப்பட்டவர்களாக இந்த பூமியில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களாம் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம 2 காரியம் இதில் பார்க்கணும். ஒன்று, நம்ம இப்படிப்பட்ட காரியத்தில் எதுலையாவது சிக்குண்டு இருக்கிறோமா? அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல கர்த்தர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இதிலிருந்து என்னை விடுதலை பண்ணுங்க. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் வைத்திருக்கிறவங்களுக்கு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டீங்க. அது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த பூமியிலே சந்தோஷமாக வாழ மாட்டீங்க. யோசிச்சு பாருங்கள், புறங்கூறுறது எவ்வளோ மோசமானது. அவதூறு பண்ணுறது, ஒருத்தரை பற்றி ஒரு தவறான பேசுறது. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்டருந்து ஒரு பொருளை திருடிட்டீங்கன்னா அதை திரும்பி கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடுச்சு. ஆனால் ஒருத்தரை பற்றி ஒரு தப்பான காரியத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒருத்தர் சொன்ன வார்த்தையை திரும்ப எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அது இன்றைக்கு நம்ம வாழுகின்ற இந்த சோசியல் மீடியா ஏஜில் என்ன ஆகுது, யாராவது ஒருத்தரை நீங்கள் போடுற வீடியோ கடைசி வரைக்கும் இருக்கும். அப்போ என்ன, அவதூறு பண்ணக்கூடியவங்க, தேவ பகைஞர், தேவனுக்கு விரோதமான காரியம் செய்யக்கூடியவங்க, துராகிருதம் பண்ணுறவங்க, அகந்தை பெருமை உள்ளவர்கள். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லக்கூடியது. வீம்பு பண்ணுறவங்க, யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பொல்லாதவைகளெல்லாம் யோசித்து பார்த்து அதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருத்தருக்கு மேலே குற்றஞ்சாட்டக்கூடியவங்க. அடுத்து என்ன, கடைசி நாளுடைய அறிகுறி என்ன? பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாய் அவர்கள் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறவங்களா இருக்கிறாங்க. சரி, இந்த நாள் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ என்ன, நம்ம ரொம்ப முக்கியமான காரியம்னா, நம்முடைய சிந்தை சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்ம அந்த சிந்தையை என்ன சரியான முறையில் வைத்து கொள்ளலைன்னா நம்ம தவறான காரியங்களை செஞ்சுருவோம். ஒரு மனுஷனுடைய சிந்தையில் தோன்றக்கூடிய காரியம்தான் என்னவா மாறுகிறது? கிரியையாக மாறுகிறது. எப்படி? முதல்ல ஒரு மனுஷன் சிந்திக்கிறான், அந்த சிந்தையை என்ன பண்ணுறான்? யோசித்து அதை காரியமாக மாற்றுகிறான். அதனால தான் நீதிமொழிகள் 23 என்ன சொல்லுகிறது? ஒரு மனுஷனுடைய சிந்தை எப்படியோ அப்படியே அவனுடைய மனுஷனும் இருப்பான். என்ன நினைக்கிறானோ அது போல் மாறுவான். அப்போ உங்கள் சிந்தையில் என்ன நினைக்கிறீங்க? அதனால தான் இந்த ரோமர் 12வது அதிகாரம் வரும்போது நம்ம பார்ப்போம், என்ன, உங்களுடைய இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சிந்தையை, உங்களுடைய எண்ணங்களில் என்ன பண்ணுங்கள், தேவனுடைய வார்த்தையை கொண்டு மறுரூபமாகுங்க. அப்போ தான் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் தேவனுக்கு ஒரு நல்ல ஜீவனுள்ள பலியாக கொடுக்க முடியும். அப்போ நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏன்னா கர்த்தர் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நாம் இன்னும் தேவனை அறியாதவர்களாய் இருக்கிறோமா? நாம் இன்னும் தேவனை விசுவாசியாதவர்களாய் இருக்கிறோமா? இன்னும் தேவனுக்கென்று நம்மளை ஒப்பு கொடுக்க முடியாத மக்களாக இருக்கிறோமா? அதை நம்ம சுயசோதனை பண்ணி
ஆண்டவரே, இப்படிப்பட்ட பொல்லாத கிரியை, பொல்லாத சிந்தைகள் என்னை விட்டு எடுத்து எனக்கு ஒரு நல்ல சிந்தையை கொடுங்க. ஏன்னா பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு? நற்கிரியைகள் எவ்வளவோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவ்வளோ, புகழுள்ளவைகள் எவைகளோ, நன்மையானவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, இவைகளையே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருங்கள் சொல்றாரு. பார்த்தீங்களா? அப்ப நம்மளுடைய சிந்தையை நாம் ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டும். வல்லபிதாவே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ எங்களுடைய எண்ணங்கள்ல உம்முடைய வார்த்தையை வைத்து நாங்கள் எங்கள் எண்ணங்களை மறுரூபமாக்கி அதில் திளைத்திருந்து உமக்கென்று வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.